ஹலோ கைஸ், குட் மார்னிங். ஆக்சுவலாக எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்குமே வந்து ஒரு பெரிய டாஸ்க் இந்த கவுண்டர் டாப்பை வந்து துடைக்கிறது. ஸோ கவுண்டர் டாப்பை வாஷ் பண்ணி நல்லா க்ளீனாக வச்சுட்டா தான் நம்மளுக்கு வேலை பார்க்கவே அடுத்து தோணும். அண்ட் மார்னிங் பையன் ஸ்கூலுக்கு எழுப்பி விட்டுட்டு அவனை அவங்க அப்பா கிட்ட ப்ரஷ் பண்ண விட்டுட்டு நான் வந்து பன்னீர், நான் வீட்லேயே செஞ்ச பன்னீர், அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது கட் பண்ணும்போது. அண்ட் அதை எடுத்து சார்ட் பண்ணிவிட்டு பன்னீர் பட்டர் மசாலா பண்ணியாச்சு. பிரேக்குக்கு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஸ்நாக் வந்து அவல் கொடுத்துருந்தேன். அவலில் பால் போட்டு சக்கரை போட்டு கொடுத்து பிடிக்கும் அவனுக்கு. ஸோ அதை கொடுத்துருந்தேன். அவங்க அப்பாவோட ப்ரஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்கு பெஸ்ட் காம்பினேஷன் சப்பாத்தி. ஸோ சப்பாத்தியும் அன்னைக்கு பன்னீர் பட்டர் மசாலா தான் பண்ணியிருந்தேன். மார்னிங் இந்த பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்குள்ள அப்பா போதும் போதும்னு ஆயிடும். எந்திரிச்சு அந்த கிச்சன்லயே ரொம்ப நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி ஆயிடும். அவங்க வெளியில போனதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து ஆஹ் அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற இடத்த பார்க்கவே தோணும். யாருக்கெல்லாம் இப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்றது சொல்லுங்க. ஸ்நாக்ஸ், வாட்டர் பாட்டில் ரெடியா வச்சாச்சு. அண்ட் அவனை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டதுக்கு அப்புறம் அவனோட ரொட்டீன் ஆரம்பிச்சாச்சு. நான் குளிச்சுட்டு வந்து என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீன் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். லைக் என்னோட மாய்ஸ்சரைசர் அண்ட் டே க்ரீம் எல்லாமே வந்து நான் அப்ளை பண்ணிடுவேன். ஒரு நாள் சன்ஸ்க்ரீன் போடுவேன், ஒரு நாள் சன்ஸ்க்ரீன் போட மாட்டேன். எனக்கு அன்னைக்கு என்ன மூடு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி க்ரீம்ஸ் அப்ளை பண்ணுவேன். பட் கண்டிப்பாக எதுவுமே போடாமல் இருக்க மாட்டேன். அண்ட் முன்னாடி என்னோட வீடியோலயும் நான் சொல்லியிருப்பேன், லிப்ஸ்டிக் இஸ் மஸ்ட். லிப்ஸ்டிக் கண்டிப்பாக நான் போடுவேன். இந்த சென்ஸ் எனக்கு எனக்கு அந்த லிப்ஸ்டிக் போட்டது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதெல்லாம் போடுவேன். அண்ட் அதெல்லாம் போட்டு ரெடி ஆயாச்சு. ரெடி ஆயிட்டு எங்க போறோம்? எங்கேயும் போறது இல்ல. வீட்ல தான் இருக்க போறோம். பட் இருந்தாலும் எனக்கு இந்த மாதிரி ரெடி ஆகுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ ரெடி ஆயிடுச்சு. தம்பி பக்கத்துல வந்து சின்னவன் தூங்கிட்டு இருந்தான். இன்னும் எழும்பவே இல்லை. என்னன்னு தெரியல, இன்னைக்கு வந்து ரொம்ப நேரம் மார்னிங் வந்து தூங்குனான். அவனுக்கு ஆக்சுவலாக முந்தின நாள் கோல்டு இருந்துச்சு, அதனாலயும் என்னமோ தெரியல. அண்ட் இவ்வளோதான், ரெடி ஆயிட்டாச்சு. அவன் தூங்கிட்டு இருந்தான். ஸோ அவனை கொஞ்சம் தட்டி கொடுத்து எழுப்ப ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து என்னோட பெட் ஸ்ப்ரெட், பில்லோ கவர்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நான் துவைக்க போட்டிருந்தேன். ஸோ வேறு பெட் ஸ்ப்ரெட்லாம் மாற்றிட்டு, பில்லோ கவர்ஸ்லாம் மாற்றிட்டு, பெட்டெல்லாம் ஃபுல்லாக ரெடி பண்ணிட்டு இருந்தேன் அன்னைக்கு. நான் எப்பொழுதுமே வந்து அடிக்கடி மாற்றுவேன் பெட் ஸ்ப்ரெட். ஏன்னா பசங்க இருக்கிறதுனால மோஸ்ட்லி மாற்றிடுறது நல்லது. ஸோ நான் அடிக்கடி மாற்றுவேன். எனக்கு அது ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும். அதுவும் இவனை வச்சுட்டு மாற்றுறது ரொம்ப பெரிய டாஸ்க்கு. அண்ட் மார்னிங் வந்து என்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சமாக அஃப்ரெஷ் போட்டு குடிப்பேன் எப்பொழுதுமே. அஃப்ரெஷ் வந்து அந்த ஹாட் வாட்டரில் போட்டு குடிக்கும்போது ஒரு கொஞ்சம் நல்லாயிருக்கும். லைக் ஜீரணம் ஆகலைனாலும் உங்களுக்கு ஜீரணம் ஆகிடும். அந்த மாதிரி ஃப்ரெஷ் குடிச்சிட்டு தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம கொஞ்சம் சோறு அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்காது டேஸ்ட். அதனால தான் மூச்சு அப்படி போகுது. அப்புறம் காலையில் பையனுக்கு வந்து சின்ன பையனுக்கு அரிசி கஞ்சி கொடுத்தாச்சு.